ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டு லேர்ன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு ஹைட் ஆகும். சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா பாஸ்வேர்டு ஷோ ஆகும். மறுபடியும் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஹைட் ஆகும். இது போல் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஒன்னோட அலைன் ஹரிசாண்டலில் சென்டர் வச்சுப்போம். அதேமாதிரி அலைன் வெர்டிகலை சென்டர் வச்சுப்போம். இப்போது லேஅவுட்டில் போயிட்டு ஜென்ரல் போயிட்டு அதில் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து போட்டுப்போம். இந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டோட அலைன் ஹரிசாண்டலையும் சென்டர் வச்சுப்போம். அதேமாதிரி அலைன் வெர்டிகலையும் சென்டர் வச்சுப்போம். ஹைட் வந்து 9% செட் பண்ணுறேன். விர்த்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுறேன். ஓகே, இல்லை விர்த்தை ஃபுல் பேரண்ட் செட் பண்ணுறேன். அடுத்து லேஅவுட்டில் போயிட்டு ஒரு லேபிள் ஒன்று செட் பண்ணுறேன். இந்த லேபிளோட ஃபாண்ட் சைஸ் வந்து 35 செட் பண்ணுறேன். ஹைட் ஆட்டோமேட்டிக், விர்த்தும் ஆட்டோமேட்டிக் விட்டுடலாம். லேபிளோட டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ஃபாண்ட் டைப் ஃபேஸ் அதில் போயிட்டு மெட்டீரியல் ஐக்கான் அதை செலக்ட் பண்ணுறேன். இப்போது டெக்ஸ்ட்டில் லாக் LOCK லாக்னு டைப் பண்ணுறேன். லாக்கோட ஐக்கான் செட் ஆகிடுச்சு. இது போன வீடியோவில் போட்டிருக்கேன். மெட்டீரியல் ஐக்கானை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி கோடுலரில் யூஸ் பண்ணுறது டவுன்லோட் பண்ணாமல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போது ஒரு ஸ்பேஸ் லேஅவுட்டில் போயிட்டு ஜென்ரல் போயிட்டு ஒரு ஸ்பேஸ் எடுத்து போடுறேன். அந்த ஸ்பேஸ் ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுடலாம். விர்த் வந்து 5% செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்து போடுவோம். போட்டாச்சு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பாஸ்வேர்டு டைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ டிஃபால்ட் ஓகே. ஃபாண்ட் சைஸ் வந்து 22 செட் பண்ணிக்கலாம். ஹைட் ஆட்டோமேட்டிக், விர்த் வந்து 55% செட் பண்ணுறேன். இன்ட்டு ஓகே. இன் கலர் இன்புட் டைப்பில் வந்து பாஸ்வேர்ட் 2 செட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு ஸ்பேஸ் வைப்போம். லேஅவுட்டில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு ஸ்பேஸ் ஒன்று எடுத்து போடுறேன். இந்த ஸ்பேஸோட ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். விர்த்து 3% செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் ஒன்று எடுத்து போடுவோம். பட்டனோட ஃபாண்ட் சைஸ் வந்து அப்படியே விட்டுருவோம். ஹைட்டு வந்து 4% செட் பண்ணுறேன். விர்த்து 7% செட் பண்ணுறேன். ஓகே, டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். இமேஜ் ஆட் பண்ணுவோம். அசட்டில் போயிட்டு அப்லோட் அசட் போயிட்டு நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஷோ இமேஜ், ஹைட் இமேஜ்னு 2 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மெட்டீரியல் ஐக்கானை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஷோ இமேஜ் ஆட் பண்ணுறேன். அதுபோல் ஹைட் இமேஜ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. இப்போ இமேஜில் ஹைட் இமேஜ் அதை செட் பண்ணுறேன். ஓகே, ஹரிசாண்டல் சென்டர், வெர்டிகல் சென்டர். இப்போது பிளாக் போகும். பிளாக்கில் வேரியபிளில் போயிட்டு இனிஷியல் குளோபல் நேமில்
மேத் போயிட்டு இந்த மேத் 0 அதை செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பட்டன் 1 கிளிக் எடுப்போம். பட்டன் 1 கிளிக்கில் ஓகே பட்டன் 1 கிளிக்கில் இஃப் கண்டிஷன் எடுப்போம். இஃப் தென் இதில் ஒன்றுத்தை ஆட் பண்ணிப்போம். இப்போ இஃப்பில் லாஜிக் போயிட்டு ஈக்குவல் எடுத்து வச்சுப்போம். ஈக்குவலில் இதோட கெட் வேல்யூவை செட் பண்ணுவோம். மேத்தை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கே 0 செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தெனில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னோட இன்புட் எடுப்போம். இன்புட் டைப் மேத் இதை டூப்ளிகேட் பண்ணி 0ன்றதை 2 சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் பட்டனில் போயிட்டு அதோட இமேஜ் செட் இமேஜ் இதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு அசெட்டில் ஹைட் இமேஜ் hide.png இதை அப்படியே டைப் பண்ணுறேன். hide.png நெக்ஸ்ட்டு செட் குளோபல் நேம் இதை டூப்ளிகேட் பண்ணி இதை ஆட் பண்ணுறேன். ஓகே செட் இமேஜோட மேத்தை டூப்ளிகேட் பண்ணி 1ன்னு செட் பண்ணுறேன். இப்போ எல்ஸில் அதே போல் இதை டூப்ளிகேட் பண்ணி இதில் செட் பண்ணலாம். இதை டூப்ளிகேட் பண்ணி இதில் செட் பண்ணுவோம். இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே செட் பண்ணுவோம். இப்போது இதோட மேத்தை வந்து 1ன்னு வைக்கிறேன். ஹைட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல ஷோ பாஸ்வேர்டு ஓகே show.png அசெட்டில் show.png இதே போல் டைப் பண்ணிக்கோங்க. இதோட மேத்தை வந்து 0 செட் பண்ணுறேன். இப்போது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஹைட் ஆகுது. இப்போ பாஸ்வேர்டு அந்த இது கிளிக் பண்ணுறேன். ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.